அரிசியை தண்ணியில் ஊற வைத்து கொள்ள வேண்டும். நமது கலர் வேணுதா சுடு தண்ணியில் கொதித்து தங்கப்பூவை கொதித்து வச்சு அரிசியுடன் கலக்க வேண்டும். ஒரு கடாயில் சூடான பிறகு தேங்காயை போட வேண்டும். விட வேண்டும். தேவைக்கு சீனியை போட வேண்டும். சவ்வரிசியை நன்றாக இப்படி தட்டிக்கொள்ள வேண்டும். அதுக்கு மேலே நம்ம தேங்காயை வச்சு போட்டதை அதை வச்சு நல்லா உருண்டை பிடிக்க வேண்டும். குத்துவதில் அதில் உருண்டை பிடித்ததை வைத்து கொள்ள வேண்டும். 10 நிமிடம் கழித்து எடுக்க வேண்டும். தேங்காய் பாலை அடித்து வைத்து கொள்ள வேண்டும். சவ்வரிசி கொழுக்கட்டை ரெடி. தேங்காய் பாலுடன் சேர்க்க வேண்டும் சவ்வரிசியை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மக்களே.